அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜக்காத்தை எப்படி கடமையாக்கியிருக்கின்றானோ, ஹஜ்ஜை எப்படி கடமையாக ஆக்கியிருக்கின்றானோ, நோன்பை எப்படி கடமையாக ஆக்கியிருக்கின்றானோ, தொழுகையை எப்படி கடமையாக ஆக்கியிருக்கின்றானோ, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்வதை, நேசிப்பதை அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கியிருக்கின்றான். ஏன்னா இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் மனைவியை நேசிக்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம், தாய் தந்தையை நேசிக்கிறோம், சகோதரர்களை நேசிக்கிறோம். ஆனால் இதே போன்ற நேசத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றைக்காவது நம்ம பிரியப்பட்டிருக்கோமா? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களை உயிரை விட மிக மேலானவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான். இன்றைக்கி நம்ம உயிரை விடவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நேசம் வச்சுருக்கோம்? அப்படி நேசம் வச்சுருந்தோம்னா நம்ம 5 வேளை தொழுகையை விடாமல் தொழுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை, ஒரே ஒரு சுன்னத்துகளை விடாமல் நம்ம கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் குர்ஆனில் நபியை பற்றி என்ன சொல்கிறான்? லகத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸீஸுன் அலைஹி. உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதரை நாம் இறக்கி இருக்கின்றோம். அவர் உங்கள் மீது பேர் அன்பு கொண்டவராக, உங்களுக்கு நல்லதையே நாடக்கூடியவராக இருக்கின்றார். அப்பேற்பட்ட நபியை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கணுங்கிறத நம்ம நினச்சி வைக்கணும். இன்றைக்கி ஒரு 1000 2000 கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க 2வது வாட்டி பார்க்கும்போது அவங்கள மேலே பார்த்துட்டு நம்ம பார்த்துறாரு அப்படின்னு சொல்லி பல்ல காட்டுவோம், சிரிப்போம். ஏன்னா அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தா போதும், அவன் காலடியிலே கிடப்பான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்கள் மீது நன்மையே நாட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கி நபி வரல அப்படின்னு சொன்னால் எல்லாம் நரகவாதியாக போயிடுவான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுனால முழு உம்மத்துமார்களும் இன்றைக்கி ஈமான் கொண்டிருக்கோம், நாம் ஈமான் கொண்டிருக்கோம், நம்முடைய குடும்பத்தார்கள் ஈமான் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம பின்பற்றுவது, அவங்கள நபியாக ஏற்றுக்கொண்டது, அவங்க மீது முகப்பத்து வைக்கிறது. அப்போ முகப்பத்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் நாளை மறுமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருக்கலாம். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலாங்க நபி அவங்க கையை பிடிப்பாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய உயிரை தவிர மீது எல்லா வஸ்துகளை விட நீங்கள் தான் எனக்கு சிறந்தவங்க, உயர்ந்தவங்க என்பதாக சொல்கிறாங்க. அப்போ பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, செல்வங்களை விட, அனைத்து வஸ்துக்களை விட நீங்கள் தான் நேசத்துக்குள்ளாரவன்னு சொல்லுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ பரிபூர்ணமான ஈமான் கொள்ளலப்பா, உன்னுடைய உயிரை விட நான் எப்போ சிறந்தவராக நான் மாறுகிறேன்னா அப்போ தான் நீ உண்மையான ஈமான் கொண்ட. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய உயிரை விட, அனைத்து வஸ்துக்களை விட நீங்கள் தான் எனக்கு மேலானவர்கள் என்பதாக சொல்லும்போது இப்போ தான் நீ பரிபூர்ணமான ஈமானை கொண்டிருக்கிறாய் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமரை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி நம்முடைய நேசம் என்னவா இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை நம்ம பின்பற்றுகின்றோமா? நபியினுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கின்றோமா? சாதாரணமாக நடிகனுடைய முடி வெட்டுவதை போன்று வெட்டி கொள்ளுகின்றோம், அவன் ஆடை அணிவதை போன்று அணிந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் அந்த நடிகைகளுடைய ஆடைகளை போன்று இஸ்லாமிய பெண்கள் அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ மற்ற மாற்று மத சகோதரர்களுடைய அந்த பழக்க வழக்கங்களை நம்ம பின்பற்றுகின்றோம். நடிகனை பின்பற்றுகின்றார்கள், நடிகையை பின்பற்றுகின்றார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றுகின்றார்களா? குல்லின் கொண்டு துஹிப்பூன் அல்லாஹ் உங்களை நபியே நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமா? ஃபத்தபியூனி யுஹிப்புக்கும் அல்லாஹ், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். என்னை நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா உங்களை நேசிப்பான். அப்போ நடிகைகளை நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் உங்களை நேசிப்பானா? நரகத்தில் தூக்கி போடுவான். இப்போ ஃபத்தபியூனி யுஹிப்புக்கும் அல்லாஹ், என்ன நீங்கள் பின்பற்றுங்க, அல்லாஹ் உங்களை நேசிப்பான். ஃபக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்கள் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், இரக்கம் உள்ளவன். அப்போ நபியை என்றைக்கு நம்ம பின்பற்றுகின்றோமோ அப்போ அல்லாஹ் நம்மளை பிரியப்படுவான். அந்த பிரியத்தின் மூலமாக நம்ம சொர்க்கவாசியாக மாறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். கியாம நாள் எப்போ வரும்னு ஒரு சகாபி கேட்பார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருப்பாங்க. 3 வாரம் கேட்கும்போது அதுக்கப்புறம் எந்திரிச்சு சொல்லுவாங்க, கியாம நாளை பற்றி என்னப்பா யாருப்பா கேட்டாங்கன்னு கேட்பாங்க. அப்போ யாரும் சொல்ல, நான் தான் கியாம நாள் எப்போ வரும்னு கேட்டேன். அந்த கியாம நாளுக்காக வேண்டி நீ என்ன தயாரிச்சிருக்கன்னு கேட்பாங்க. அப்போ என்ன தயாரிச்சிருக்க? ஒருத்தன் வக்கீலாக இருந்தால் அவன் படித்தா தான் வக்கீலாக முடியும். ஒருத்தன் மருத்துவராக இருந்தால் அவனும் பிஎஸ்சி எம்பிபிஎஸ் படித்தா தான் மருத்துவராக ஆக முடியும். அப்போ அதே போல் நாளை மறுமை நாளில் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்பான்ல, அப்போ நம்ம நன்மையான விஷயங்களை செஞ்சுட்டு தான் அந்த மறுமை நாளில் அல்லாஹ்ட்ட வெற்றி பெற்று சொர்க்கவாசியாக மாற முடியும். அப்போ நன்மையே செய்யாமல் மறுமை எப்போ வரும்னு கேட்டால் என்ன செய்ய முடியும்? அப்போ அந்த சஹாபி என்ன சொல்லுவார்? யாரும் சொல்லுதா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, தான தர்மங்கள்லாம் எல்லாம் என் நாட்டு முடிஞ்ச அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன், ஆனால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர்களோடு நாளை மறுமையிலே இருப்பாய் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
அப்போ நம்முடைய பிரியம் யார் மேலே இருக்குது அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருவரும் தமக்குத்தாமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை பின்பற்றி அவருடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி அதே போன்று அவர்கள் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றுவதன் மூலமாக அவருடைய சுன்னத்துகளை கடைபிடிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமை நாளிலே இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.